கிருபையின் உடன்படிக்கை. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஏசாயா 55:3. நம் ஆண்டவர் இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்தவர். தாழ்மையோடு அவரண்டை வருகிற எவரையும் அவர் புறக்கணியாது கிருபை அளிக்கின்றார். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டு இருந்தபோது அவர்கள் உபத்திரவத்தை பார்த்து அவர்களுக்காய் இறங்கி அவர்களை விடுவிக்க மோசேயை ஏற்படுத்தினார். மோசேயோடு ஒரு உடன்படிக்கையை செய்து கிருபையாய் நடத்தினார். இஸ்ரேலர் கடவுளுக்கு பயந்து நடந்தபோது கிருபை அளித்தார். அவரை விட்டு விலகிய நேரத்தில் கோபம் கொண்டார். இரண்டாம் உலகப் போரின் போது அமெரிக்க படையினர் ஜப்பான் தீவுகளில் ஒன்றான ஒஹாக்கினாவா என்ற தீவை கைப்பற்றினர். அந்த தீவு முழுவதும் வாழ்ந்த மக்கள் ஒழுக்கக்கேடும் சமுதாயக்கேடும் நிறைந்த பொருளாயிருந்தார்கள். அமெரிக்க படையினர் தாங்கள் கைப்பற்றிய தீவுக்குள் தொடர்ந்து முன்னேறி சென்றனர். அங்கே சிம்பாகுக்கு என்கின்ற கிராமம் இருந்தது. அந்த கிராமம் மிக அமைதியாய் ஒழுக்கம் நிறைந்ததாய் இருந்தது. இதை பார்த்த அமெரிக்க படையினர் ஆச்சரியப்பட்டனர். ஒஹாக்கினாவா தீவு இவ்வளவு ஒழுக்கம் கெட்டு இருக்கும்போது இந்த சிம்பாகுக்கு மட்டும் இவ்வளவு அமைதியாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கிறது எப்படி என்று கேட்டனர். அப்போது அங்கு இருந்த வயதான முதியவர் 30 வருடத்திற்கு முன்பு ஒரு மிஷனரி இந்த கிராமத்துக்கு வந்தார். ஆனால் அவர் அதிக நாட்கள் இங்கு இருக்கவில்லை. கொஞ்சம் காலம்தான் இருந்தார். இருந்த நாட்களில் 2 நபர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு பாடல்கள் ஜெபம் எல்லாம் கற்றுக் கொடுத்தார். ஜப்பான் மொழியில் புதிய ஏற்பாடும் கொடுத்தார். அதன் பிற்பாடு நாங்கள் ஒழுக்கமுடன் வாழ்ந்து வருகின்றோம் என்றார். உடனே அமெரிக்க படையின் கமாண்டர், நான் உங்கள் ஊரை பிடித்து அழிக்க மாட்டேன், இந்த கிராமத்திற்கு உதவிகள் செய்வேன் என்று சொல்லி அவர்களுக்கு உதவினார். நாம் ஆண்டவருக்கு பயந்து வாழும்போது அவர் நமக்கு கிருபையாய் உதவி செய்வார். நாமும் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்து கிருபையை பெற்றுக்கொள்வோம். ஜெபம். கிருபையின் ஊற்றாம் கடவுளே, வாழ்வில் கிருபைகளை அனுதினமும் அருளியம்மை வழி நடத்தும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.